அனைவரையும் ரட்சிப்பதற்காக இந்த உலகில் வந்து சிலுவையில் நம்மை மீட்டு கொண்ட மீட்பர் இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் ஒரு தியான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேயர்களே, எரேமியா புத்தகத்தை முழுவதுமாக தியானித்து விட்டோம். இப்பொழுது அதனோடு இணைப்பு புத்தகம் என்று சொல்லக்கூடிய எரேமியாவின் புலம்பல் புத்தகத்தை குறித்து தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு கற்றுத்தரும் காரியங்களை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள மனதை ஒருமுகப்படுத்தி தெய்வ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். கருத்தோடு கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள இன்றும் எங்களோடு இணைந்திருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்று முதல் நாம் எரேமியாவின் புலம்பல் புத்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இயற்கையாகவே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை தொடர்ந்து எரேமியாவின் புலம்பல் வருகிறது. இங்கே தீர்க்கதரிசியின் இருதயத்தை வெட்ட வெளிச்சமாய் நாம் பார்க்கிறோம். ஆம், இதுதான் எரேமியாவின் புலம்பல். எரேமியா யோசியா ராஜாவின் காலத்திலே தனது ஊழியத்தை தொடங்கினார். எரேமியா யூதா மக்கள் தேவனிடத்திலே திரும்பும்படி செய்தி கொடுத்தார். ஆனால் ஜனங்களோ மனம் திரும்பவில்லை. எருசலேம் அழிக்கப்படுவதை எரேமியா பார்த்தார். அது எரியும் பொழுது அதை பார்த்தார். அது எரிந்த சூடான சாம்பலில் உட்கார்ந்து கண்ணீர் வடிய அதை பார்த்து கொண்டிருந்தார். இந்த புலம்பலின் புத்தகத்திலே 5 அதிகாரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு புலம்பல். மரித்து போன ஒருவருக்காக புலம்பல் பாடுவது போல எரேமியா பாடியிருக்கிறார். இவைகள் விவரிக்க முடியாத வேதனை தரக்கூடியதாய் இருக்கின்றன. வேத புத்தகத்தின் அழுகையின் சுவர் இந்த புலம்பல் என்று சொல்லப்படுகிறது. இந்த புலம்பல்கள் நம்மை எரேமியாவின் இருதயத்திற்குள் எடுத்துச் செல்கிறது. தேவனிடத்திலிருந்து வந்த செய்தியைத்தான் எரேமியா கொடுத்தார். ஆனால் அது அவருடைய இருதயத்தையே உடைத்து விட்டது. அவரது வாழ்நாள் முழுவதும் இருதயம் உடைந்து போன ஒரு தீர்க்கதரிசி என்று எரேமியா அழைக்கப்பட்டார். எலா வீலர் என்பவர் ஒரு சிறிய பல்லவியை எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். சிரியுங்கள், உலகமே உங்களுடன் சிரிக்கும். அழுங்கள், நீங்கள் தனியாகவே அழுவீர்கள். பொதுவாக கண்ணீர் பலவீனத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. மேலும் அழுவது பெண்கள்தான் என்றும் வீறிட்டு அழுவது குழந்தைகளே என்றும் கூறப்படுகிறது. இங்கே நான் பார்க்கிற எரேமியா தீர்க்கதரிசியும் ஒரு பெண் உள்ளம் கொண்டவர். அவர் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். உண்மை உள்ள ஒரு மனிதன். மற்றொருவருடைய வேதனை இவருக்கு வேதனை தரும். ஆனால் வேத புத்தகத்திலேயே மிகவும் கடினமான ஒரு செய்தியை கொடுத்தது இந்த எரேமியா தான். தேவனுடைய நியாய தீர்ப்பாய் எருசலேமை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட போவதை மக்களுக்கு அறிவித்தார். நேபுகாத்நேச்சாருக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம், அடிபணியுங்கள் என்று அறிவுரை கூறினார். ஆனால் யாருமே அவருடைய செய்திக்கு கீழ்ப்படியவில்லை. அதன் விளைவாக இவருக்கு அநேக வேதனைகள் வந்தன. கடினமான செய்தியை கொடுக்க பொதுவாய் நாம் ஹிட்லர், முசோலினி போன்ற கடினமான மனிதர்களையே அனுப்புவோம். ஆனால் தேவன் தன் கடினமான செய்தியை கொடுக்க இந்த இளகிய மனதுடைய எரேமியாவை தெரிந்து கொண்டார். பர்மிங்ஹாம் என்ற இடத்தைச் சேர்ந்த டாக்டர் ஒருவர் கூறும் பொழுது, டிஎல் மூடி அவர்கள் மட்டுமே நரகத்தை குறித்து பேச உரிமை உண்டு என்று கூறுவார். ஏனென்றால் ஊழியர் டிஎல் மூடி அவர்கள் எப்பொழுது நரகத்தை குறித்து பேசினாலும் அவர் வார்த்தைகளிலேயே அவரது கண்ணீர் தெரியும். இப்படிப்பட்ட ஊழியர்களே இன்றும் கர்த்தருக்கு தேவை. இன்று இருக்கும் பல ஊழியர்கள் தங்கள் கொடுக்கும் செய்தியினாலே அவர்களே உள்ளம் தொடப்படாதவர்களாய் அதை மற்றவர்களுக்கு கூறுகிறார்கள். சில காலங்களுக்கு முன் லண்டன் மாநகரிலே அழுகையோடு செய்தி கொடுத்தவர் ஊழியர் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்பவர். பல இடங்களிலே பேச அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. என்றாலும் மக்கள் மேல் அவருக்கு இருந்த ஆத்தும பாரம் தெருக்களில் நின்று அவர்களை கூவி அழைக்க செய்தது. அவருடைய செய்தி என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லாமல் மனிதன் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். இன்றும் லண்டன் மாநகரில் முக்கியமான இடங்களில் நின்று வேதனையோடு கர்த்தரை அறிவிக்கும் ஊழியர்கள் உண்டு. ஆனால் அவரைப் போல மற்றும் ஒருவர் வரவில்லை. இன்றைய சமுதாயத்திலே மக்களுக்கு உணர்வில்லை. அழிந்து போகும் ஆத்துமாக்களை குறித்த பாரம் இல்லை. கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதை குறித்து மிக குறைவான நபர்களுக்கே இன்று கரிசனை இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன் ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற புத்தகத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை என்னவென்றால், வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய ஒரு ஆலோசனை, நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அந்த வேலையிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்பதுதான்.
ஒருவேளை எரேமியாவின் காலத்திலே எரேமியா இதை வாசித்திருப்பார் என்றால் அவர் வேறு ஒரு வேலைக்குத்தான் சென்றிருப்பார். ஆனால் எரேமியா கூறுவது என்ன? கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தனக்கு அத்தனை இனிமையானது என்று கூறுகிறார். ஆனால் இன்று வேத சாஸ்திர கல்லூரிகளிலே பயிற்சி எடுத்தவர்களும் கூட நல்ல ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை எனக்கு கிடைக்குமா, அல்லது காலை 10 மணிக்கு போய்விட்டு மாலை 5 மணிக்கு வீடு திரும்பலாமா என்று நினைக்கிறார்கள். முழு உணர்வுகளோடும் ஆத்ம பாரத்தோடும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் இன்று மிக மிக குறைவு, பிரியமானவர்களே. ஆனால் எரேமியா உள்ளம் உடைந்த, வேதனை நிறைந்த, ஆத்ம பாரம் கொண்ட ஒரு ஊழியர். திருமதி எலிசபெத் குக் என்பவர் எரேமியாவை குறித்து இவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். கவனிங்கள், வாசிக்கிறேன். மென்மையான, துடுக்கான, இனிமையான பெண்ணின் இதயம் கொண்டவன், ஆனால் மன உறுதியிலும் தைரியத்திலும் வலிமையிலும் ஆணின் இதயம் கொண்டவன். இவனின் யாழ் வினோதமான சோகமான பாடலுக்கு இசைமீட்ட அமைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கடமையை செய்ய வேண்டிய நேரம் வந்தபோது அரியணையிலிருந்தோ பலிபீடத்திலிருந்தோ புயல் ஆக்ரோஷமாய் சீறினாலும் அவன் பொருட்படுத்தவில்லை. அவன் தொடுத்து கொண்டிருந்தது மிக நீண்ட கடுமையான போர். ஆம், இதுதான் துக்கத்தை சுமந்து அலைந்த எரேமியா. 600 ஆண்டுகளுக்கு பின் இயேசு கிறிஸ்துவும் இதே எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். காரணம், இனிமேலும் வரப்போகும் அழிவை அவர் கண்கள் கண்டன. எரேமியாவின் கண்ணீருக்கு காரணம் சரித்திரம் தொடர்பானது. ஏற்கனவே நடந்து முடிந்தது. ஆனால் இயேசு கண்ட எருசலேமின் அழிவு தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. எருசலேம் பாழாய் கிடந்ததற்கான காரணத்தை விவரிக்கும் புலம்பலின் கருத்து வசனம் புலம்பல் 1:18. கர்த்தர் நீதிபரர், அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள். இந்த முகவுரை உண்மைகளோடு கூட இப்பொழுது நாம் புலம்பல் 1 பார்ப்போம். புலம்பல் 1:1 படி பெரிய நகரமாகிய எருசலேம் விழுந்து போனது. இதற்கு விளக்கம் என்ன? இதை புரிந்து கொள்ள எரேமியா கொடுக்கும் 2 வாக்கியங்களையும் சற்றே கவனியுங்கள். புலம்பல் 1:8, எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள், ஆதலால் தூர ஸ்திரீயைப் போலானாள். அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள். அவளுடைய மானத்தை கண்டார்கள், அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள். நகரம் விழுந்து போனதற்கான முதல் காரணம் பாவம். இதைத்தான் அங்கே அவளுடைய மானத்தை கண்டார்கள் என்று சொல்லுகிறார். இது எத்தனை பயங்கரமான ஒரு வார்த்தை இல்லையா? மேலும் புலம்பல் 1:12 பாருங்கள். வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? கர்த்தர் தமது உக்கிரமான கோபம் உண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். இன்றும் தேவனுடைய கோபமான வார்த்தைகளை கேட்க மனிதர்களுக்கு மனதில்லை. தேவனுடைய கோபத்தினை குறித்து ஊழியர்கள் பேசுவதில்லை. இன்று ஊடகங்கள் வாயிலாக வரும் பல நிகழ்ச்சிகளிலே கன்னியின் மூலமாய் பிறந்த இயேசு தேவன் மனுவுருவில் தன்னை வெளிப்படுத்தினார் என்றெல்லாம் கூறிவிட்டு பின்னர் அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்பதை சொல்லாமல் உலகத்து ஆசீர்வாதங்களை குறித்து மட்டும் பேசிவிடுகிறார்கள். ஏன் இவ்வாறு கூறுகிறார்கள் என்று கேட்டால், உலகத்தின் மற்ற மக்களை கவருவதற்காக என்று கூறப்படுகிறது. பிரியமானவர்களே, அது வெற்றி கொண்டு வராது. கர்த்தருடைய செய்தியை மனிதர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் கொடுத்திருக்கும் வண்ணமாகவே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாவத்தின் விளைவாக தேவன் யூதாவை நியாயம் தீர்த்தார். இன்றும் தேவன் பாவத்தை நியாயம் தீர்ப்பார். புலம்பல் 1:18, கர்த்தர் நீதிபரர், அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள். இந்த நகரம் ஏன் அழிக்கப்பட்டது? இது பாவம் செய்தது.
எருசலேம் அழிக்கப்பட்டதற்கான இரண்டாவது காரணம் கர்த்தர் நீதிபரர். நீதிபரராகிய கர்த்தர் இதை செய்ய எல்லா அதிகாரமும் பெற்றவர். இதை புரிந்து கொள்ள ஒருவேளை கடினமானதாக இருக்கலாம். இந்த மனிதனின் துக்கத்தை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. 2 காரணங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒன்று கசப்பானது, மற்றும் ஒன்று இனிமையானது. எருசலேம் பாவம் செய்தது. இருந்தாலும் தேவன் எருசலேமை நேசிக்கிறார். எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள். மேலும் தேவன் நீதிபரர், அவர்களை நேசிக்கிறார். அவர் அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறார். இந்த தண்டனையை அவர்கள் மேல் அவர் கொண்டு வந்ததற்கு காரணம் அவர் நீதிபரர். தேவனுடைய கோபத்தை குறித்து கேம்பல் மார்கன் கூறியிருப்பதை கவனித்தால், தேவனுடைய கோபம் உலகத்தின் நன்மைக்காக தேவையாய் இருக்கிறது. சிறைகள் வைக்கப்பட்டு இருப்பதற்கு காரணம் சுயாதீனமாய் வாழ்பவர்களின் நலனுக்காக. பரலோகத்தை பாதுகாக்கவே நரகம். குற்றவாளிகளை தண்டிக்க முடியாத எந்த தேசமும் அழியும். வேதத்தில் தேவனுடைய கோபத்தை குறித்து சொல்லப்படவில்லை என்று நீங்கள் அதை மறுப்பீர்கள் என்றால், இந்த உலகத்தில் நான் பாதுகாவல் அற்றவனாய் இருக்கிறேன். தேவன் இளகிய மனதும் நிறைந்த அன்பும் கொண்டவர். ஆசீர்வாதங்களை பாதிக்கும் எதையுமே அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. உயர்வான நோக்கங்களால் தீமைகள் முற்றிலும் அழிக்கப்படும். ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கும் உலகத்தில் நாம் வாழுகிறோம். அவர் நம் ஒவ்வொருவர் மேலும் மிகுந்த அன்புள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நாம் அவருக்கு நம் முதுகை காட்டுவோம் என்றால், அவர் நம்மை நேசித்தாலும் நம்மை தண்டிப்பார். அவர் நீதிபரர். இதை பூரணமாய் நாம் புரிந்து கொள்கிறோமோ இல்லையோ, இதுதான் அவருடைய வார்த்தையில் கூறப்பட்டிருக்கிறது. நரகம் ஒன்று இருப்பதை ஒரு நாள் அவர் நமக்கு தெளிவுபடுத்துவார். ஏனென்றால் அவர் அன்புள்ள தேவன், நீதி உள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். சாத்தான் உட்பட இந்த முழு உலகமுமே தேவன் நீதிபரர் என்பதையும், அவர் செய்வது அனைத்திலும் அவர் நீதியாய் செயல்படுகிறார் என்பதையும் ஒத்துக்கொள்ளும். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் பெரியவர், அற்புதமானவர், மிகவும் நல்லவர். எனவே அவரோடு நாம் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். அவருடைய காலத்திலே வாழ்ந்த சமய தலைவர்களான பரிசேயர்கள் மற்றும் வேதபாரகரிடத்திலே இயேசு என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள். வாசிக்கிறேன். மத்தேயு 23:14. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். தேவனுடைய தண்டனைக்கான ஒரு காரணம் அது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்களுடைய இருதயத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணவில்லை என்றால் பயனில்லை. உங்கள் வீட்டிலே, நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே, உங்கள் பொது வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ணவில்லை என்றால் நீங்களும் மாய்மாலக்காரராய் இருக்கிறீர்கள். நான் இதை கூறவில்லை, இயேசு கூறியிருக்கிறார். அவரே அந்த ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டவர். நம்முடைய கண்கள் காய்ந்து போய் இருந்தாலும் அவருடைய கண்கள் நமக்காக கண்ணீரோடு இருக்கிறது. இந்த அளவு நேசிக்கும் தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் முதுகு காட்ட வேண்டாம். நாம் அப்படி செய்தால் விளைவு மிகவும் பரிதாபமானதாய் இருக்கும். தேவன் செய்ய விரும்புவதை அவர் செய்வார். ஏனென்றால் அவர் நீதிபரர். தீமைக்கு அவர் கண்களை மூடிக்கொள்ள முடியாது. அவருடைய சொந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் செல்லும் பொழுது அவரது இருதயத்திற்கு அது வேதனையானதாக இருந்தாலும் தேவன் அவர்களை ஒழுக்கப்படுத்த வேண்டும். எரேமியா தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எரேமியா அழுத பொழுது தேவனும் அழுகிறார். எரேமியா வேதனைப்படும் பொழுது தேவனும் வேதனைப்படுகிறார். என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுதும் தேவன் நீதிபரர் என்பதை அறிந்தவர்களாக பூரணமாய் அவரை நம்புவதே முக்கியமானது. தேவனுடைய இருதயத்தை அது உடைக்கும் காரியமாயிருந்தாலும் எருசலேமை அழிவுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஜனங்கள் சிறையிருப்பினுள் செல்ல அவரே அனுமதித்தார். எரேமியா கதறுகிறார், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று கேட்கிறார். தேவன் அதற்கு தாம் நீதிபரர் என்பதையும் எருசலேமிற்காக அவர் செய்தது சரியானதே என்றும் பதில் கொடுக்கிறார். எரேமியாவின் மற்றும் ஒரு வேதனையான கேள்வியை பாருங்கள். வசனம் 12. வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா?
கர்த்தர் தமது உக்கிரமான கோபம் உண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். மக்கள் எவ்வளவு தூரம் இதில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உண்மையாகவே அவர்கள் எல்லாருக்கும் அக்கறை உண்டா என்கிறார். தேவன் பாவத்தை குறித்து கோபமாய் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள மனிதன் விரும்புகிறதில்லை. தேவன் அன்புள்ளவர் அன்புள்ளவர் என்று சொல்லிக்கொள்ளவே விரும்புகிறான். உண்மைதான், தேவன் அன்புள்ளவர்தான். திருச்சபையானது தாங்கள் வாழும் இவ்விடத்திலும் தேவனுடைய அன்பை எடுத்து சொல்ல வேண்டியது முக்கியமானதே. பல நேரங்களிலே நாம் அதை தவறு விட்டு விடுகிறோம். ஆனால் இன்று தேவனுடைய அன்பை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறது. தேவன் நீதிபரர், அவர் பரிசுத்தர், அவர் நியாயம் செய்கிறவர் என்பதை நினைக்க மறந்து போனோமோ? பிரியமான சகோதரனை சகோதரியே, உங்கள் பாவத்தை குறித்து நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? அதை குறித்து தேவனுடைய கோபத்தை எவ்வாறு சந்திக்கிறீர்கள்? அதை குறித்து எனக்கு கவலை இல்லை என்று சொல்வீர்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள். எரேமியா எருசலேம் நகருக்காக அழுது கொண்டிருக்கிறார். அவரோடு கூட அதற்காக அழுகிறவர்கள் இல்லை. சங்கீதம் 137 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞாபகம் இருக்கிறதா? எங்கள் கிண்ணறங்களை அலரிச்செடியின் மேல் வைத்துவிட்டு சீயோனை நினைத்து அழுகிறோம் என்கிறார்கள். அன்று பழிவாங்கும் எண்ணத்துடன் அழுதார்கள். ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் இருந்ததா? ஒரு கள்ளன் தான் பிடிக்கப்பட்டதற்காக அழுகிறானா அல்லது திருடிய குற்றத்தை நினைத்து அழுகிறானா? சிறைப்பிடிப்பிற்குள் சென்ற பலர் அழுது கொண்டு சென்றார்கள். ஆனால் அப்படி செல்லாத எரேமியா எருசலேமின் இடிபாடுகளின் மேல் அமர்ந்து அழுகிறார். அவர் விடுதலை பெற்றவராய் இருந்தாலும் உள்ளம் உடைந்து ஈடுபாடோட கரிசனை உள்ளவராய் அழுகிறார். இன்று பல ஊடகங்கள் வழியாய் விநியோகம் செய்யப்படும் பல கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் தரம் வாய்ந்ததாய் இருக்கின்றன. ஆனால் பாவம் என்ற வார்த்தை சில நிகழ்ச்சிகளில் மட்டுமே கேட்கக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. தேவன் நீதிபரர் என்றும் அவர் பாவத்தை தண்டிக்கிறார் என்பதையும் பலர் வெளிப்படையாய் கூறுகிறதில்லை. இயேசுவின் பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவது நல்லதுதான். உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடுவது நல்லதுதான். ஆனால் ஏன் அவர் மரித்தார்? சங்கீதம் 22:1, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? சங்கீதம் 22:3, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஆம், தேவன் பரிசுத்தர், தேவன் நீதிபரர். நீங்களும் நானும் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பாவிகளானதால் இயேசு நமக்காக மரித்தார். இந்த அந்த கல்வாரி சிலுவையை எட்டி பாருங்கள். அதை கடந்து போகும் உங்களுக்கு அதை குறித்து கவலை இல்லையா? அவர் அவ்வாறு மரிக்க வேண்டும் என்பது இல்லை. எந்த மனிதனும் வேதனைப்படாத அளவு அவர் வேதனைப்பட்டார். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் இயேசுவை மறந்து விட்டார். ஆனால் நீங்கள் ஜீவனோடு இருக்கும் காலம் வரை தேவன் உங்களை மறப்பதில்லை. தேவன் உங்களை மறக்காமல் இருப்பதற்காகத்தான் சிலுவையில் அன்று இயேசுவை மறந்தார். இந்த நிகழ்வு உங்கள் இருதயத்தை தொடவில்லையா? ஒரு புதிய ஆழ்த்தத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்காகவா இயேசு அண்டை வருகிறீர்கள்? அல்லது கொஞ்சம் சமாதானம் வேண்டும் என்பதற்காக வருகிறீர்களா? உங்கள் இருதயத்தில் சற்று அன்பு வேண்டும் என்பதற்காக வருகிறீர்களா? இதற்காகவா அவர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார்? பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்கள் நரக ஆக்கினை அடையக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு சிலுவையில் மரித்தார். இயேசுவை இரட்சகராக நமக்கு வெளிப்படுத்தவே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த வேண்டும். யோவான் 16:9 என்ன சொல்கிறது? அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் என்று பார்க்கிறோம். சிலுவையில் தொங்கிய கள்வனை இயேசு ரட்சித்தார். ஸ்தேவானின் கொலைக்கு காரணமாயிருந்த பவுலை ரட்சித்தார். மோசேயும் கொலை செய்தவன்தான். இந்த உலகத்திலே எந்த பாவம் செய்தவர்களுக்கும் பரிகாரம் உண்டு. ஆனால் இயேசுவை புறக்கணித்தவர்களுக்கு பரிகாரம் இல்லை. இயேசுவை புறக்கணிப்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு நிலை. இயேசுவை புறக்கணிக்கும் செயலை செய்வீர்கள் என்றால் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உங்களுக்கு அர்த்தமற்றவராய் போகும் நிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். அன்று எருசலேம் மக்களின் நிலையும் திரும்பி வர முடியாத ஒரு நிலையாய் இருந்தது. மோசே வந்து ஜெபித்தாலும்
சாமுவேல் வந்து ஜெபித்தாலும் நான் கேட்கப் போவதில்லை என்று கர்த்தர் கூறிவிட்டார். ஏனென்றால் அவர்கள் திரும்பி வர முடியாத எல்லையை தாண்டி விட்டார்கள். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பலரும் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சென்று விட்டார்கள். ஆனால் நாம் இந்த நியாய தீர்ப்பை செய்ய முடியாது. என்றாலும் அப்படிப்பட்ட நிலைக்கு சென்றவர்களும் மனம் திரும்பி இருக்கிறார்கள். எருசலேம் தேவனை புறக்கணித்தது போல தனி மனிதர்களும் அவரை புறக்கணிக்க முடியும். இன்று நீங்கள் இயேசுவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அவரது மரணம் உங்களை பொறுத்த மட்டிலேயும் என்ன அர்த்தமுடையதாயிருக்கிறது? அதை குறித்து எனக்கு கவலை இல்லை என்று சொல்லுகிறீர்களா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். புலம்பல் 2ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவர் பகைஞன் போல் ஆனார், இஸ்ரவேலை விழுங்கினார், அதன் அரண்மனைகளையெல்லாம் விழுங்கினார், அதன் அரண்களை அழித்து யூதா குமாரத்திற்கு மிகுந்த துக்கிப்பையும் சலிப்பையும் உண்டாக்கினார். நேபுகாத்நேச்சார் செய்த அனைத்திற்கும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். எருசலேமை அழிக்க அவர் அவனுக்கு அனுமதி கொடுத்தார். தேவன் அவனை ஒரு பிரம்பை போல் பயன்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிக்க சீரியரை பயன்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்திருக்கிறீர்களா? சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட தேவன் அனுமதித்திருக்கிறார். சிலரை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? அவர்களை உங்கள் பகைவர் என்று சொல்கிறீர்களா? உங்களை வேதனைப்படுத்தினவர்கள் உண்டு. தேவனே அதற்கு காரணம். குறிப்பிட்ட நோக்கத்தோடு அந்த பாடுகளை உங்கள் வாழ்க்கையிலே அனுமதித்தார். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கரம் செயல்படுவதை கண்டுகொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். சரி, புலம்பல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார், தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார், அதனுடைய அரண்மனைகளின் மதில்களை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்தார். பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல் கர்த்தரின் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள். அது தேவன் ஆசீர்வதித்த ஆலயம்தான். அதை எப்படி கட்ட வேண்டும் என்பதையும் அவரே கூறினார். ஒரு காலத்தில் அவருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. நாள் ஒன்று வந்தது, அவரே தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார். ஆலயத்திற்கு செல்லும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒன்று. நீங்கள் ஆலயத்திற்கு செல்வதை குறித்து தேவன் மகிழ்ச்சி அடைவாரா? இல்லை என்றால் அவர் அதை குறித்து துக்கப்படுவாரா? குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக செல்கிறீர்களா? அல்லது சரியான எண்ணத்துடன் ஆலயம் செல்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை பயன்படுத்த முடியுமா? இயேசு கைது செய்யப்பட்ட அன்று எது ஆபத்தான இடம் தெரியுமா? தேவாலயமா அல்லது அவரை கைது செய்ய திட்டமிட்ட மனிதர்களின் கூட்டம் இருந்த இடமா? இல்லை பிரியமானவர்களே, மேல் வீட்டறையே ஆபத்தானதாய் இருந்தது. ஏனென்றால் சாத்தான் அங்கே இருந்தான். இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படியாய் யூதாசை தூண்டினான். இயேசுவை மறுதலிக்கும்படியாய் பேதுருவை தூண்டினான். நீங்கள் ஆலயத்திற்கு செல்கிறீர்கள் என்பதால் தேவனை நீங்கள் பிரியப்படுத்துகிறீர்கள் என்று எண்ணக்கூடாது. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீயோன் குமாரத்தின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள், தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொள்கிறார்கள், இரட்டு உடுத்தி இருக்கிறார்கள். எருசலேமின் கன்னியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் துக்கத்தை வெளியே காட்டும் காரியங்களை செய்தார்கள். ஆனால் எரேமியா என்ன செய்கிறார் பாருங்கள். வசனம் 11. என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுங்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொருகிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இளகி தரையிலே வடிகிறது. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சைத்து கிடக்கிறார்கள். எரேமியாவின் கண்களில் கண்ணீர் வடிந்தது மட்டுமல்ல, உடலின் ஒவ்வொரு அங்கங்களையும் அது பாதித்தது. கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கு பெற ஆசையோடு இருக்கிறவர்களே, இந்த அளவு கர்த்தரின் பாரத்தை சுமக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? வசனம் 15 பாருங்கள். வழிப்போக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள், எருசலேம் குமாரத்தின் பேரில் ஈசட் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி, பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள். வழிப்போக்கர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள்.
திருச்சபையின் தவறுகளை பலமுறை நான் சுட்டி காட்டுகிறேன். ஆனால் எந்த அளவு ஊழியங்களிலே நான் உதவியாயிருக்கிறேன்? திருச்சபைகளில் நடைபெறும் வேதனையான காரியங்கள் எனக்கு வேதனையை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறதா? வேதத்தை கருத்தோடு கற்றுக் கொடுக்கும் போதகர்களுக்கு உண்மையாகவே நான் உதவியாயிருக்கிறேனா? சரி நேயர்களே, இன்றைய பாடத்தை இத்தோடு நாம் நிறைவு செய்வோம். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய 2 காரியங்களை நினைவுபடுத்திக் கொள்வோம். தேவன் மிகவும் அன்புள்ளவர், அதே நேரம் அவர் நீதிபரர். அவர் நேசிக்கும் ஒவ்வொருவரையும் அவர் தண்டிப்பார். இந்த உண்மைகள் நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஆண்டவர் எதை வெறுத்து விட்டார்? ஆண்டவர் எதை வெறுத்து விட்டார்? ஆப்ஷன் ஏ, அவரின் பரிசுத்த ஸ்தலத்தை. ஆப்ஷன் பி, இஸ்ரவேல் ஜனங்களை. ஆப்ஷன் சி, இஸ்ரவேல் ராஜாக்களை. இன்றைய நாளிலும் நம்முடைய தியானம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒரே புத்தகத்தில் 5 அதிகாரத்தில் எரேமியாவின் முழு உள்ளத்தையும் அவருடைய பாரத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அழிந்து கொண்டிருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவரின் பரிதவிப்பு அதில் தெரிகிறது. நமது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் அவரை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கும் மக்களுக்காக இப்படியாக பரிதவிக்கிறோமா? நம்முடைய உள்ளம் உடைகிறதா? நம்முடைய கண்கள் கண்ணீருற்றாக மாறுகிறதா? நம் வார்த்தைகளும் வாழ்க்கையும் மற்றொருவருக்கு சுவிசேஷம் என்னும் நற்செய்தி அறிவிக்கிறதா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:3.